இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். சோஷியல் மீடியாவின் மூலமாய் பார்க்கிற அருமையான சகோதர சகோதரிகளையும் நான் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நான் உங்களுக்காக ஒரு வேத பகுதியை ஆண்டவர் நமக்கு காண்பித்து கொடுத்தார். அதை தான் நான் உங்கள் மத்தியிலே பிரசங்கம் பண்ண விரும்புகிறேன். அது மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 32, 33, 34, 35 வசனங்களை வாசிக்கலாம். இங்கு ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே கொன்னைவாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளிலே வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டு அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு அநேக அற்புதங்கள் வேதாகமத்தில் நமக்கு செய்து கொடுத்தார், காண்பித்தார். இன்றைக்கும் அற்புதம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் ஊழியம் செய்த நாட்களிலே செவிடும் பேச முடியாத கொன்னை வாயுடையவனாக இருக்கிற ஒரு நபரை இயேசுவிடத்தில் கொண்டு வருகிறார்கள். அவன் மேலே அவர் கை வைத்து ஜெபிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்போ இயேசு அவனை தனியே கூட்டிட்டு போய் அவர் பிதாவை நோக்கி எப்பத்தா என்றார். எப்பத்தா என்றால் திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுடைய காதுகளை திறந்தார், அவனுடைய நாவின் கட்டுகளை அவிழ்த்தார். திறக்கப்படுவாயாக என்று சொல்லி அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் கட்டப்பட்டிருக்கிற எல்லா கட்டுகளையும் அவிழ்த்து அவனுக்கு ஒரு வழியை கத்த திறந்தார். பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் கூட அநேக காரியங்கள் திறக்கப்படாமல் இருக்கலாம். அநேக காரியங்களிலே பூட்டப்பட்டதாக இருக்கலாம். அநேக காரியங்கள் உங்களுடைய வாழ்விலே நிறைவேற்றப்படாதபடிக்கு நீங்கள் ஏங்கி நிற்கலாம். எப்பொழுது அது நிறைவேறும், எப்பொழுது அந்த தடைகள் விலகும், எப்பொழுது திறக்கப்படும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு அல்லது ஆண்டவர் ஏதாயிலும் ஒரு காரியத்தை நமக்கு செய்ய மாட்டாரா என்ற எதிர்பார்ப்போடு கூட நீங்கள் இருக்கலாம். உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்றார் 34ஆம் வசனத்தில், எப்பத்தா என்றால் திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். உங்களுக்கு ஆண்டவர் அநேக காரியங்களை திறக்க போகிறார். அநேக காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு திறந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நான் வேகமாய் கடந்து போகிறேன். நீங்கள் வேதாகமத்தில் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க, வாசிக்கலாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவேன். கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க, உங்களுக்கு நான் வழியை திறப்பேன் என்று சொல்லி, வனாந்தரத்திலே வழி,
அவாந்திர வெளிகளிலே 6. வனாந்திரம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், அது பாலைவனம் என்று சொல்லி யாரும் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதி, என்ற போக்குவரத்து வசதிகளும் இல்லாத ஒரு பகுதி தான் வனாந்திரம். அந்த வனாந்திரத்தில் கர்த்தர் வழிகளை திறப்பேன் என்று சொல்லுகிறார். பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்விலே நீங்கள் போகிற வழிகளெல்லாம் தடையாக இருக்கலாம், அடைக்கப்பட்டிருக்கலாம், உங்கள் வழி தெரியாமல் நீங்கள் அலைந்து கொண்டிருக்கலாம், எங்கு போவது என்று சொல்லி அறியாமல் இருக்கலாம். கர்த்தர் எப்பத்தா என்று சொல்லுகிறார், திறக்கப்படுவாயாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு ஆண்டவர் வழியை திறப்பேன் என்று சொல்லுகிறார். கடந்த வருடெல்லாம் ஒரு வேளை நீங்கள் கண்மூடித்தனமாய் நடந்திருக்கலாம், குருட்டுத்தனமாய் நடந்திருக்கலாம், வழி தெரியாமல் ஏதேதோ காரியத்தை செய்து பார்த்திருக்கலாம், என்னென்ன காரியத்தையோ தேடி பார்த்திருக்கலாம். ஆனால் ஒன்றும் வாய்க்காமல் இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு ஒரு வழியை திறப்பேன் என்று சொல்லி. எப்பத்தா என்றால் திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். ஆதியாகமம் புஸ்தகத்தில் 21ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது ஆகார் என்று சொல்லுகிற ஒரு சகோதரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆகார் தன்னுடைய கணவனாலே கைவிடப்பட்டால், ஆபிரகாமாலே கைவிடப்பட்டு வனாந்தரத்தில் அலைந்து திரிகிறவளாய் இருந்தால், தன்னுடைய குழந்தையோடு கூட அலைகிறாள். குழந்தைக்கு வைக்கப்பட்டிருந்த தண்ணீர் தீர்ந்து விட்டது. குழந்தை அழுது அழுது சாகும்படியான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டது. வழி தெரியாமல் இருக்கிறாள், வழி அறியாமல் இருக்கிறாள், யாரும் உதவியற்றவளாய் இருக்கிறார். சொந்த கணவன் புறக்கணித்து விட்டான், குடும்பம் புறக்கணித்து விட்டது. வனாந்திரத்தில் அலைந்து திரிகிறாள். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில கூட கடந்த ஆண்டுகளெல்லாம் வழி தெரியாமல், போகிற வழி அறியாமல், போகிற வழி தெரியாமல் நீங்கள் அலைந்து கொண்டிருக்கலாம், திரிந்து கொண்டிருக்கலாம், என்ன செய்வது என்று சொல்லி அறியாமல் இருந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு வழியை திறப்பேன். அடைக்கப்பட்ட வழிகளெல்லாம் திறக்கப்படும். ஆகாருக்கு கர்த்தர் அப்படித்தான் செய்தார். பாருங்க, வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் ஒரு வழியை திறக்கிறார். வாசிக்கலாம். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். அருமையான அன்பு சகோதரனே, சகோதரியே, இது ஏதோ செழிப்பான இடத்துல நடக்கிற சம்பவம் அல்ல, நம்ம ஊர்ல நடக்கிற சம்பவம் அல்ல. இது பாலைவனத்தில் நடக்கிற சம்பவம். பாலைவனத்தில் தண்ணீருக்கு திண்டாட வேண்டிய ஒரு நிலைமை, வழி தெரியாமல், தண்ணீர் கிடைக்காமல், குழந்தை என்ன ஆகுமோ என்று சொல்லி அது அழுகிறதை பார்க்க முடியாமல், அது சாகிறதை பார்க்க முடியாமல், அது சத்தம் கேட்கிற இடத்துல இருக்கிறவளுக்கு கர்த்தர் ஒரு வழியை திறந்தார் என்று சொன்னால், ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வழியை திறப்பார். உங்க வேலையில ஒரு வழியை திறப்பார், உங்க குடும்ப வாழ்க்கையில ஒரு வழியை திறப்பார், உங்களுடைய ஆவிக்குரிய காரியத்தில் ஒரு வழியை திறப்பார். எந்தெந்த காரியத்தில் நீங்கள் தடைப்பட்டு நிற்கிறீர்களோ, வழி தெரியாமல் இருக்கிறீர்களோ, கர்த்தர் சொல்லுகிறார், எப்பத்தா என்று சொல்லுகிறார், திறக்கப்படுவாயாக என்று சொல்லுகிறார். பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, ஏதோ ஒரு காரியத்தில் வழி தெரியாம இருக்கீங்களா? என்ன பண்றதுன்னு தெரியல, யாரும் உதவி இல்லையே, யாரா உதவி செஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களை காண்கிற தேவன் ஒருவர் உண்டு.
உங்கள் வழியை அறிந்திருக்கிறவர் ஒருவர் உண்டு. உங்கள் போகிற பாதைகளை தெரிந்து வைத்திருக்கிறவர் ஒரு உண்டு. அவர்தான் இயேசு. அவர்தான் இயேசு. உங்களுக்கு நல்ல வழிகாட்டியாய் அவர் இருப்பார். அவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். I am the way. நான் தான் வழி, நான் தான் வழி. என் அன்பு சகோதரனே சகோதரியே, வழி தெரியாமல் இருக்கிற உன் கரங்களை பிடித்து கர்த்தர் வழிகாட்ட முடியும், வழி திறக்க முடியும். ஆகாருடைய வாழ்வில் எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. யாருமே உதவி செய்வதற்கு இல்லை. அங்குலாய்த்து நிற்கிறார், வழி தெரியாமல் நிற்கிறாள். காண்கிற தேவன் அவளை கண்டபடியினால அவளுக்கு ஒரு வழியை திறந்தார். உங்களுக்கு திறக்க மாட்டாரா? என்ன வழி அடைக்கப்பட்டிருக்கு? எந்த வழி தெரியாமல் இருக்கிறீங்க? உங்களை பார்த்து தான் சொல்றார், உங்க காதை தொட்டு அவருடைய உமிழ்நீரை உங்களுடைய நாவலை வைத்து பிதாவை நோக்கி பார்த்து, அந்த கொன்னை வாயுடைய செவிடனுக்கு எப்பத்தான் என்று சொன்னாரே அதே வார்த்தையை உங்க பேரை வச்சுங்க. உங்களை பார்த்து தான் இயேசு சொல்லுகிறார், எப்பத்தான் வழி திறப்பதாக, வழி திறப்பதாக அவர் உங்களுக்கு வழியை திறப்பார். இரண்டாவது காரியத்தை வேதத்தில் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 1 ஒரு 4 வசனங்களை வேகமாய் வாசிக்கலாம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாமல் இருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக்கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் இந்த இடத்துல ஒரு காரியத்தை திறக்கிறார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு ஒரு வாசலை திறக்கிறார், கதவை திறக்கிறார். பூட்டப்பட்ட கதவு, அது வெண்கல கதவாக இருக்கலாம், இரும்பு கதவாக இருக்கலாம், திறக்க முடியாத கதவுகளாக இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, வெண்கல கதவுகளை முறிப்பார், இரும்பு தாழ்பால்களை முறித்து போடுவார். அப்படி அவர் உங்களுக்கு ஒரு கதவை திறப்பார். எந்த கதவு பூட்டப்பட்டிருக்குங்க? எந்த வழி உங்களுக்கு அடைக்கப்பட்டிருக்கு? எந்த வீடு பூட்டப்பட்டிருக்கு? எந்த வீட்டுக்குள்ள வர வேண்டாம் சொல்றாங்க? எந்த அலுவலகத்துக்குள்ள வர வேண்டாம் சொல்றாங்க? எங்க ஒரு லிமிட்டேஷன் வைக்கிறாங்க? எந்த இடத்துல நீங்கள் அனுமதி இல்லைன்னு சொல்றாங்க? பயப்படாத அன்பு சகோதரனே சகோதரியே, சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார், உங்களுக்காக கர்த்தர் கதவுகளை திறப்பார். அவர் திறக்கிற தேவன். எப்பத்தான் என்றால் திறப்பதாக, திறக்கப்படுவதாக என்ற அர்த்தமா? அடைக்கப்பட்ட வாசல்களை அவர் திறக்கிற தேவன். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க. ஆவியானவர்
அழகா சொல்றாரு. வாசிக்கலாம். உனக்கு உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், நீ என் நாமத்தை மறுதலியாமல், நீ என் நாமத்தை மறுதலியாமல், என் வசனத்தை கை கொண்டபடியினாலே, என் வசனத்தை கை கொண்டபடியினாலே, இதோ இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, யாரா பூட்டிட்டாங்களா வழி இல்லான்னு? ஆண்டவரை நம்பி வந்திருக்கீங்க. கொஞ்சம் பலன் இருந்து என்னை மறுதலியாது இருக்கிறபடினால் உனக்கு முன்பதாக திறந்த வாசலை வைக்கிறேன். அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்கிற தேவன். ஏதோ ஒரு வழி வாசல் உங்களுக்கு அடைக்கப்பட்டிருக்கலாம், க்ளோஸ் பண்ணிருக்கலாம், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், சாப்டர் முடிஞ்சிச்சின்னு நினைச்சிருக்கலாம். அதை திறக்கிறவர் தான் கர்த்தர். ஹல்லேலூயா. வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது பேதுரு என்ற மனிதனை குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் முதல்ல வாசிங்கனாக்கா தெரியும். 10ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த பேதுருவை கூட்டிட்டு போயிட்டு ஏறுறது அவனை கொலை செய்யணும்னு சொல்லிட்டு ஜெயிலில் போட்டு வச்சிருக்கான். உட்காவல், அந்த காவல், இந்த காவல், எல்லா காவலும் அவனுக்கு வைக்கப்பட்டிருக்கு. சிறைச்சாலையில் இவன் சங்கிலிகளால் கட்டப்பட்டவனாக ஜெயிலுக்குள்ள இந்த பேதுரு இருக்கிறான். கர்த்தர் பாருங்க, ஆவியானவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர். ஒரு மனிதனை குறித்து அவர் அறிந்திருக்கிறார், தம்முடைய ஊழியக்காரனை குறித்து அவர் அறிந்திருக்கிறார். ஜெபத்தை அவனுடைய விசுவாசிகள் அல்லது அவனுடைய சபையார் சேர்ந்து அவனுக்காக ஜெபிக்கிறாங்க. அதையும் கர்த்தர் கேட்கிறார். எப்படி கிரியை செய்கிறார் பாருங்க. வாசிக்கலாம், 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் முதலாம் காவலையும், அவர்கள் முதலாம் காவலையும், இரண்டாம் காவலையும் கடந்து, இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது, என்ன கதவா? இரும்பு கதவண்டை வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. ஹல்லேலூயா. தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து போடுகிற தேவன். திறந்தாரா? ஜெயிலில் கொலை பண்ணணும்னு நினைச்சு வச்சிருக்கான் ராஜா. அங்க தேவ தூதன் போய் நிற்கிறான் ஜெயிலுக்குள்ள. தூங்கிட்டு இருக்கிறவனை தட்டி எழுப்புறான், வான்னு சொல்லி கூப்பிடுறான். இவன் போறான், எல்லா கதவும் டக்கு 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 டக்குன்னு திறக்கப்படுது. நகரத்தினுடைய கதவை, ஜெயில் கதவை திறக்கிறது ஒரு பக்கம், அந்த ஊரை பூட்டி போட்டு வச்சிருப்பானுங்க. இப்போ கூட ஜெய்ப்பூரில் போனீங்கன்னாக்கா அந்த ஊரை சாத்திடலாம், அதுக்கு கதவு உண்டு. அந்த நாட்களில் ராஜாக்கள் அப்படி தான் கோட்டையை கட்டி வச்சிருப்பாங்க பாருங்க. அப்படித்தான் இப்போ கூட தாவீது நகரம் அப்படி தான் இருக்கு. இஸ்ரேலில் போனீங்கன்னா பார்க்கலாம், அப்படி சாத்திர முடியும் ஊரை. பின்னாடி ஒரு டோர், முன்னாடி ஒரு டோர், பெரிய காரியங்களை வச்சு அதை மூடிடுவாங்க. அப்படித்தான் அந்த ஊர் பூட்டப்பட்டிருக்கு, சாத்தி இருக்குது. எப்படி சாத்திருக்காங்க? இரும்பு கதவை வச்சு சாத்திருக்காங்க. ஆவியானவர் கூட்டிட்டு போறாரு. இன்னும் கனவு காண்ற போல போயிட்டு இருக்கான். போனாக்கா அங்க இருக்கிற இரும்பு கதவு ஆட்டோமேட்டிக்கா திறக்கதான், தானாய் திறக்கிறது. ஹல்லேலூயா. சென்சார் டோர் பார்த்துருக்கீங்களா? பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் பார்க்கலாம், பெரிய பெரிய மால்களெல்லாம் பார்க்கலாம். நம்ம போனால் என்ன பண்ணோம்? அதுவாக திறந்துக்கும். ஹல்லேலூயா. அப்போவே 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆவியானவர் அந்த டோரை சென்சார் டோராக மாற்றிட்டார். ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு எந்த டோரு அடைக்கப்பட்டிருக்குதோ அங்கே போய் நீங்கள் நிற்கும்போது அது சென்சார் டோராக மாறிடும், அப்படியே ஆட்டோமேட்டிக்காக திறந்துடும். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய வல்லமை, அதுதான் இயேசுடைய வல்லமை. விசுவாசிங்க. இந்த இரும்பு கதவு எப்படிங்க தானா திறக்கும்? தானாய் திறந்தது, ஆட்டோமேட்டிக்காக திறந்தது.
உங்களுக்கு ஆண்டவர் கதவை திறக்கிறேன்னு சொல்றார். எப்பத்தா என்றால் திறக்கப்படுவதாக. வேலை ரொம்ப நாள் இல்லையா? வேலைக்காக அப்ளிகேஷன் போட்டுட்டு காத்திருக்கீங்களா? ஆண்டவர் திறக்க போகிறார். ஒரு இன்டர்வியூல 10 இன்டர்வியூ வந்து நிற்க போகுது. ஹல்லேலூயா. அநேக வாசல்களை ஆண்டவர் திறக்க போகிறார். குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லி எல்லாம் அடைக்கப்பட்டது நினைக்கிறீங்களா? ஆண்டவர் எல்லாவற்றையும் திறக்க போகிறார். எந்த காரியத்தில் உங்களுக்கு வழி திறக்க, வாசல் திறக்கப்படணும், எல்லாம் லாக்காய் நிற்குது, எல்லாம் அடைக்கப்பட்டிருக்குது, சொல்றாரு, உனக்கு முன்பாய் திறந்த வாசலை வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட முடியாது. உங்களுக்குரியதை யாரும் தடுக்க முடியாதுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துட்டாருனாக்க யாரும் தடுக்க முடியாது. எந்த பிசாசும் தடுக்க முடியாது, எந்த நபரும் தடுக்க முடியாது. கர்த்தர் செய்ய நினைத்ததை தடுப்பவன் யார்? யார் தடுக்க முடியும்? ஒருவரும் தடுக்க முடியாது. இதுவரை உங்களுக்கு எங்கெல்லாம் டோர் க்ளோஸ் ஆயிருக்கோ அங்கெல்லாம் நீங்க போய் இயேசுவின் நாமத்தை சொல்ல போறீங்க, அது ஆட்டோமேட்டிக்காக திறக்க போகுது. ஹல்லேலூயா. திறந்து அவர் பாட்டுன்னு வெளியில வந்துட்டார். ஃப்ரீயா ரோட்ல நடக்கிறாரு, ஜெபம் பண்ற இடத்துக்கு வந்துட்டாரு. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களை பார்த்து தான் இயேசு சொல்றார், எப்பத்தா என்று சொல்லுகிறார். திறக்கப்படுவாயாக என்ற அர்த்தம். உங்களுக்கு வழியை திறக்கிறது மட்டும் அல்ல, வழியை உண்டாக்கி கொடுக்கிறது மாத்திரம் அல்ல, உங்களுக்கு ஏற்ற வாசல்களையும் கர்த்தர் திறப்பார். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வேகமாக போறேன், அநேக காரியங்களை சொல்லணும், நேரம் குறைவாக இருக்கிறதுனால அதை கருத்தில் கொண்டு நான் வேகமாய் கடந்து போகிறேன். வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு ட்ரைனஸ், ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு வளர்ச்சி இல்லை, ஜெப வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை, தனி மனித எழுப்புதல் இல்லை, தனி மனிதனுக்குள்ளாக கர்த்தரை குறித்ததான ஒரு விசுவாசமும் வாஞ்சியும் இல்லாதபடி இருக்கீங்களா? இயேசு ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டது, பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். எப்பத்தா என்றால் திறக்கப்படுவாயாக என்ற அர்த்தமாம். என்னத்தை திறப்பார்? வானத்தை திறப்பார். ஆவிக்குரிய அபிஷேகத்தை நீங்கள் பெற்றவர்களாக, கிருபைகளை பெற்றவர்களாக, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற வானத்தின் வாசலை திறப்பார். ஹல்லேலூயா. வாழ்வில் அநேக ஆசீர்வாதங்கள் எனக்கு இருக்கு, ஆனால் என்னால் பரிசுத்தமாய் வாழ முடியலை, அபிஷேகம் பெற்றுக்கொள்ள முடியலை, நான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர முடியலை, சத்தியத்தில் வளர முடியல, எல்லாம் இருந்து இந்த காரியத்தில் எனக்கு ஒரு ட்ரைனஸ் இருக்கு, ஒரு பெரிய குழப்பம் எனக்கு இருக்கு அப்படின்னு பயப்படுறீங்களா? எப்பத்தா என்று சொல்லுகிறார். எப்பத்தா என்றால் திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். ஆண்டவர் என்னத்தை திறப்பார்? உனக்கு வழி திறக்கிறது மட்டும் கிடையாதுங்க, வாசலை கதவை திறக்கிறது மட்டும் கிடையாதுங்க, வானத்தையும் திறப்பேன்னு சொல்றார். அவர் எப்படி திறப்பாரா? மல்கியா 3:10 வாசிக்கலாம். அவர் எப்படி திறக்கிறாரு? வாசிங்க. மல்கியா 3:10.
என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து, ஹல்லேலூயா, வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. உன் வாழ்க்கையில இதுவரை ஆசீர்வாதம் இல்லை. இதுவரை நீங்க எல்லா காரியத்திலும் கடன் வாங்கிட்டு இருந்தீங்க. இதுவரை பிளெஸிங் இல்லாம இருந்தீங்க. இதுவரை நீங்கள் அநேக உபத்திரவத்தின் வழியாய் கடந்து போனீங்க. நீங்க கர்த்தருடைய காரியத்தை கவனமாய் செய்வீங்கன்னு சொன்னா கர்த்தர் வானத்தின் வாசலை திறப்பார், வானத்தின் பலகணிகளை திறப்பார். இடம் கொள்ளாது போக மட்டும் ஆசீர்வாதம் உண்டாகும். ரொம்ப வழியிற ஆசீர்வாதம் உண்டாகும். அவர் திறக்கிற தேவன். உங்களுக்கு ஆசீர்வாதத்தை திறப்பேன்னு சொல்றாரு. அபிஷேகத்தை கொடுக்கிறது மட்டும் கிடையாது, வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாது போக மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவன். உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா? உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, எப்பத்தான் சொல்றாரு. உன் வறுமை நீங்கணுமா, கடன் பிரச்சனை நீங்கணுமா, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு. எப்பத்தான் சொல்றார்? திறக்கப்படுவாயாக என்ற அர்த்தம். அவர் வானத்தை திறந்து இடம் கொள்ளாது போக மட்டும் நம்மை ஆசீர்வதிப்பார். வானத்தை திறந்து அவர் தம்முடைய அபிஷேகத்தை நமக்கு ஊற்றுவார். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிங்கனாக்கா, அங்கே சீஷர்கள்லாம் கூடி இருக்கும் பொழுது வானத்திலே ஒரு சத்தம் உண்டாயிற்று, அசைந்தது. வானத்தில் சத்தம் உண்டாயிடுச்சுனாக்கா அது திறந்துக்குச்சு. ஆவியானவர் பலமாய் இறங்கினார், அவர்களை அபிஷேகம் பண்ணார். அந்த அபிஷேகம் தான் இன்னும் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள எனக்குள்ள அந்த ஆவியானவர் தான். ஹல்லேலூயா. இன்னும் உலகம் முழுவதும் கர்த்தர் அந்த அபிஷேகத்தை அளவில்லாமல் ஊற்ற போகிறார். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரி, அவர் திறக்கிற தேவன். உங்களுக்கு வழியை திறப்பார், கதவை திறப்பார், வானத்தை திறப்பார். எப்பத்தா என்றால் திறக்கப்படுவாயாக என்ற அர்த்தமாம். கொன்னை வாயுடையவனை, மந்த நாக்கு பேச முடியாதவனை, காது கேட்காதவனை இயேசு எப்பத்தா என்று சொல்லி அவனுக்கு திறந்து விட்டது போல இதுவரை உங்கள் வாழ்வில் நீங்கள் ஒருவேளை ஜெபம் பண்ண தெரியாமல் இருக்கலாம், அபிஷேகம் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கலாம், ஒருவேளை இதுவரை நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியாமல் இருக்கலாம், வழி தெரியாமல் இருக்கலாம், அல்லது எல்லாம் முடிஞ்சிச்சு, க்ளோஸ் ஆயிடுச்சு, பூட்டிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கலாம். இயேசு உங்களை பார்த்து சொல்றாரு, திறக்கப்படுவாயாக. அவர் எல்லாவற்றையும் திறந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஒரு வாக்குத்தத்தங்களில் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. கடந்த வருஷம்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க, ஒருவேளை பாடுகளின் வழியாய், உபத்திரத்தின் வழியாய் வந்தீங்க. உங்களை பார்த்து இயேசு சொல்றாரு, திறக்கப்படுவாயாக என்று. அவர் வழியை திறந்து, கதவுகளை திறந்து, வானத்தை திறந்து நம்மை ஆசீர்வதித்து அபிஷேகித்து அவர் வழி நடத்துவார். நம்ம எல்லாம் எழும்பி நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கலாம். ஆண்டவரே, வனாந்திர வாழ்க்கையாக இருக்கிறது, வனாந்திரத்தில் வழியை திறந்தீங்களே, என் வாழ்க்கை வனாந்திரமாக இருக்கு, எனக்கு ஒரு வழியை திறந்து கொடுங்கப்பா. கேட்பீங்களா?
உங்கள் பக்கத்தில் தான் அந்த வழி இருக்கு, உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தான் அது இருக்கு, ஆனால் உங்களுக்கு தெரியல. அவர் திறக்கிற தேவன். அவர் கண்ணை திறந்தார், ஆகாரின் கண்ணை திறந்தார். ஐயோ பக்கத்தில் தான் தண்ணி இருக்கு, போய் எடுக்கிற அளவில் தான் இருக்கு, போய் எடுத்துக்கிட்டா. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கு, உங்கள் அருகிலே இருக்குது, உங்கள் அருகிலே அந்த வாசல் இருக்குது, வழி இருக்கு. வேற வழியில் நிற்காதீங்க. இயேசு திறந்துட்டாருனாக்கா நீங்கள் அதை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு, இனிமே என்னால் முடியாது, இனிமே நான் என்ன செய்யறது? இரும்பு தாழ்பால் போட்டு பூட்டி வச்சுக்கிறத போல பூட்டிட்டாங்க. வெண்கல கதவு போல அப்படியே நிற்கிது, எல்லாம் பூட்டி கிடக்குது. என்ன பண்ணுறது? வழி தெரியல. பயப்படாத சகோதரனே, இரும்பு தாழ்பால்களை முறிக்கிறவர் பேதுருக்கு உடைச்சு போட்டார்ல. உங்க வாழ்க்கையில என்னென்ன இரும்பு போல இருக்குதோ, உடைக்க முடியாத காரியம் எது இருக்குதோ அதை உடைக்கிறேன்னு சொல்றாரு. அது ஊழியமாகட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையாகட்டும், உடைய ஆசீர்வாதமாகட்டும், எல்லா இரும்புகளையும் கத்தர் வெண்கலங்களையும் உடைத்து போட்டு உங்களுக்கு பொக்கிஷங்களை கத்தர் கொடுக்க போகிறார். உங்களை அவர் ஆசீர்வதிக்க போகிறார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் வானத்தை திறப்பேன்னு சொல்றார். புது அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. இயேசுக்கு வானம் திறக்கப்பட்டது, ஆவியானவர் இறங்கி வந்தார். எனக்கு அபிஷேகம் வேணாம்லாம் சொல்லாதீங்க, எனக்கு அபிஷேகம் வேணும், புது அபிஷேகம் வேணும், புதிய கிருபைகள் வேணும், புதிய வல்லமை வேணும். எப்படி ஆசீர்வாதத்தை விரும்புகிறீங்களோ அதை விட அது அதிகமாக விரும்பணும், அதை விட அதிகமாக விரும்பணும். கேளுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே வானத்தை திறந்து என்னை அபிஷேகம் பண்ணுங்க, என்னை அபிஷேகம் பண்ணுங்க அப்பா. வானத்தின் பலகணிகளை திறந்து என்னை ஆசீர்வதிங்கப்பா. சொன்னீங்களே, நான் அந்த கட்டளை நிறைவேற்றுறேன். உம்முடைய காரியங்களை நான் கவனமாக இருக்கிறேன், கொடுக்க வேண்டியதை சரியாய் செய்கிறேன். ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து என்னை அபிஷேகம் பண்ணுங்க. என் பாத்திரம் நிரம்பி வழியணும். எப்பத்தான் என்று சொன்னீங்களே, திறக்கப்படுவாயாக என்ற அர்த்தமாயிற்று. எனக்கு கூட திறக்கணும் ஆண்டவரை, வழி திறக்கணும்பா, கதவு திறக்கணும் ஆண்டவரை. ஆண்டவரே எனக்கு வானத்தை திறக்கணும். இயேசுவே திறங்க, திறங்க அப்படி சொல்லி ஆண்டவரை இயேசுவை பார்த்து அர்ப்பணிப்போடு கூட கேட்கலாமா? அர்ப்பணிப்போடு கூட கேட்கலாமா? எல்லாம் வாயை திறந்து கேளுங்க. இயேசுவே என்னை அபிஷேகம் பண்ணுங்க, எனக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுங்க. என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லாம் மந்த நிலைமை மாறட்டும். என் காது திறக்கப்படட்டும், உடைய சத்திய வசனங்களை கேட்க. என் இருதயம் திறக்கப்படட்டும், என் கண்கள் திறக்கப்படட்டும். இயேசுவே திறந்துருங்கப்பா, திறந்துருங்கப்பா. எல்லா வழியும் அடைக்கப்பட்டிருக்க ஆண்டவரே, எனக்கு ஒரு வழி தரங்கப்பா. கேட்குறீங்களா? இயேசுவை பார்த்து கேட்குறீங்களா? வழி திறங்க ஆண்டவரே, வழி திறங்கப்பா. ஜீசஸ் நேம். தம்முடைய வல்லமையை விளங்க செய்கிற தேவன், எப்பத்தான் என்று சொல்லுகிறவர், இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு ஒரு வழி திறக்கப்படுகிறது. உங்களுக்கு ஒரு வழி திறக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. வழி தெரியாமல் இருக்கிற அந்த சகோதரிக்கு, வழி தெரியாமல் இருக்கிற அந்த சகோதரனுக்கு ஒரு வழியை திறப்பீராக இயேசுவின் நாமத்தில்.